श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. நமஸ்காரம் பெரியவா சரணம். நம்ம காஞ்சி மகா பெரியவாளுடைய அருள்னால இந்த சத்சங்கத்துல எனக்கு பரீட்சித் பிறந்தான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உபன்யாசம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பரீட்சித் பரீட்சித் எப்பேற்பட்டவன்னா அவன்தான் குரு வம்சத்துடைய கடைசி வம்சாவளி. அர்ஜுனனின் பேரன், அபிமன்யுவின் புத்திரன், பாண்டுவின் பௌத்திரன். அப்பேற்பட்ட இந்த பரீட்சித் எப்படி பாகவதன் கேட்டான், எப்படி பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்கிறத பத்தி ஒரு சின்ன உபன்யாசம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பரீட்சித் அப்படிங்கிறவனுடைய தந்தையான அபிமன்யுவை சக்கரவியூகத்துல மகாபாரத யுத்தத்தப்ப கொன்னுட்டா கௌரவாள்லாம். அது என்னன்னா அர்ஜுனன் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு அதுல இருந்து இன்னும் இதாகி கௌரவாளெல்லாம் அழிச்சான். அப்படி அபிமன்யோட இந்த குழந்தைக்கு அப்பா இல்லாம தன்னுடைய தாயுடைய சிசுல வளர்றது. தாய் யாருன்னா உத்தரா. இந்த உத்தரா யாரு? அர்ஜுனன் பாண்டவர்களோட வனவாசம் முடிஞ்சு அஜ்ஞாத வாசம் பண்ணும்போது விராட்ட தேசத்துல இருந்தான். விராட்ட தேசத்துல அவன் ஒரு ஸ்திரீ வேடம் தரித்து கொண்டு உத்தரை ஆன இவளுக்குதான் நாட்டியம் சொல்லி கொடுத்தான். அந்த நாட்டியம் சொல்லி கொடுக்கறச்சே அந்த கடைசி நாள் வருது. அப்ப யுத்தம் எடுத்துன்னு வரா. பாண்டவா இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு கோஹரண பர்வா மகாபாரதத்துல வரும். அதுல இந்த கௌரவா இந்த விராட்ட தேசம் மேல யுத்தம் எடுத்துன்னு வரச்சே இங்க யுத்தம் பண்றா. அங்க பசுக்களை திருடுறதுக்கு கர்ணன் தலைமையில போறா. அப்ப அந்த யுத்தத்தை தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. விராட்ட தேசத்து ராஜா அங்க பசுக்களை காப்பாத்த ஓடிட்டான். இங்க யுத்தம் பண்றது யாரு அப்படின்னு பாக்கச்சே விராட்ட குமாரன் உத்தரகுமாரன் இருந்தான். அவன் ஒரு பயந்தாங்குழி. அவனை வச்சுட்டு எப்படி சண்டையிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ, அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அப்ப அவனை கூட்டின்னு போறதுக்கு இந்த அர்ஜுனனை அனுப்பிச்சா. அர்ஜுனன் அவன் கூட போறான். அப்ப ஒரு பெண் வேடம் தரித்துட்டு இருக்கான். அர்ஜுனன் போக அவன் அது இந்திரன் அப்படிங்கிற தன்னுடைய தந்தை உடைய லோகத்துல அவனுக்கு நாட்டியம் ஆடக்கூடிய ஸ்திரீ ஊர்வசின்னு இருந்தா. அந்த ஊர்வசிட்ட இருந்து பெற்ற சாபம், நீ ஒரு வருஷம் பெண்ணா இருப்ப, அப்பதான் உனக்கு என் பலி எல்லாம் புரியும். அது என்னன்னா அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெற்றுட்டு இந்திரலோகம் போயிருந்தான் தன்னுடைய தந்தையை பார்க்க. அப்ப இந்த ஊர்வசி அவன் மேல ஒரு ஆர்வம் கொண்டிருந்தா. ஊர்வசி அவன் பார்க்க போறச்சே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பாட்டின்ட்டான். என்னன்னா ஊர்வசி யாருன்னா அர்ஜுனனுடைய மூதாதையர் பௌரூரவஸ் அப்படின்னு ஒருத்தர் தான். அவனுடைய மனைவி. அதனால பாட்டி முறை வருது. பாட்டின்ட்டான் ஊர்வசி கூடனே. நான் உன்னை லவ் பண்றேன், நீ பாட்டிக்கு என்ன பாட்டின்ட்ட, நீ சாபம் வாங்கிக்கோ, இந்த மாதிரி நீ பெண்ணா போயிடு ஒரு வருஷம் அப்படின்றா. அதை எப்ப யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்திரன்டேந்து ஒரு சாப விமோச்சனமா பெற்றுட்டான். அதை இந்த அஜ்ஞாத வாசத்தப்ப யூஸ் பண்ணிருக்கான். அது ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த சாபமும் விலகிடும். அதனால இவன் ஆனா மாதிரி எல்லாரையும் அந்த காண்டீபத்தின் மொழியால் பயந்து போக வச்சான் மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துக்கே. அப்படி இந்த விராட்ட தேசத்துல தன்னுடைய வீரத்தை பாராட்டி விராட்டன் சொல்றான், எங்க தேசத்தை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க, யூ கேன் மேரி மை டாட்டர், நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. அந்த பொண்ணு என்னன்னா அவ அர்ஜுனன் சொல்லிட்டானா அவளுக்கு குருவா இருந்திருக்கேன், என் குரு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால என்னுடைய புத்திரன் எனக்கும் கிருஷ்ணன் என் தங்கை சுபத்ராவிற்கும் பிறந்த அபிமன்யு என்கிற புத்திரன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்ட்டான். உடனே அபிமன்யுக்கும் உத்திரைக்கும் கல்யாணம் ஆனது. அந்த உத்திரையுடன் அபிமன்யுக்கு பிறந்த குழந்தைதான் பரீட்சித். அபிமன்யு செத்துடுறான். யுத்தம் முடிஞ்சிடுறது. நான் எல்லாம் அந்த டென்ட்ல இருக்கா. அது என்னன்னா யுத்த களத்துல ஒரு தன்னுடைய கேம்ப் மாதிரி அமைச்சிட்டு இருப்பா. அதுல இருக்கச்சு உத்தரா கோட்டையில இருக்கா. அப்ப அஸ்வத்தாமா என்கிறவன். இந்த அஸ்வத்தாமா யாருன்னா துரோணருடைய புத்திரன். துரோணர் அப்படிங்கிறவரை கொன்னுடுறான். யாரு? திரௌபதியுடைய அண்ணா திருஷ்டத்யுமன். உடனே இவனுக்கு கோவம் வந்துடுறது, ஐயோ என்னுடைய அப்பாவை கொண்டா. அது மட்டும் இல்லாம என்னுடைய சின்ன வயசுல இருந்து பிரின்ஸா இருக்கக்கூடியவா கௌரவர்கள். அப்புறம்
எல்லாரையும் போட்டுட்டா கௌரவ சேனையில. இவன் கௌரவ சேனையில இருந்ததுனால அவனுக்கு அந்த வெறி. உடனே பாண்டவர்களை கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த நைட் தூங்கிட்டு இருக்கிறச்சே பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் 5 குழந்தைகள் இருந்தா. அவளை கொண்டுட்டான். உடனே திரௌபதி, ஐயோ நம்ம லைஃப்குள்ள அப்படி பழி வாங்குற மாதிரியே இருக்கே, அவனையும் போய் இது பண்ணணும்னு கிருஷ்ணன் அங்க போய் நிக்கிறார். அவர் வரத்துக்குள்ள இவன் என்ன பண்ணிடுறான், உத்தர கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கிறத தெரிஞ்சுட்டு அது மேல அபாண்ட அஸ்திரம் பிரயோகிச்சிடுறான். அஸ்வத்தாமா யாரு? அது அமிதாப் பச்சன் இல்ல, அஸ்வத்தாமா வந்து பிரம்மாஸ்திரம் இது கொடுத்துடுறான். அப்ப உடனே அந்த பிரம்மாஸ்திர பிரயோகத்தப்ப அந்த நாராயணஸ்திரத்தை வச்சு தடுக்கலான்னு பாக்குறார் கிருஷ்ணர். அந்த பிரம்மாஸ்திரத்தை எதுவும் பண்ண முடியல. அர்ஜுனன் பிரம்மாஸ்திரம் விடுறான், உலகமே அழிஞ்சிடும், அதை திரும்பி வாங்கிட்டோன்றார். வேற வழியே இல்ல. உத்தரையா பாத்துட்டு இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே உத்தரையோட மாமியாரான சுபத்ரா, சுபத்ராவோட சகக்கலத்திரியான அந்த திரௌபதியோடைய மாமியாரான குந்தி, 4 பேரும் சேர்ந்து கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா நீதான் இந்த குழந்தைய காப்பாற்றணும்ன்றார். உடனே கிருஷ்ணர் பார்த்தார், ஒரு சின்ன ஒளி விளக்காட்ட மாதிரி அந்த உத்தரையின் கர்ப்பத்துக்குள்ள நுழையிற குழந்தை இருக்கு. சிசுவை சுத்தி சுத்தி அவர் பாதுகாக்கிறார். அந்த குழந்தைய இன்னமும் நம்ம இதுல யாரோ என்கரேஜ்மெண்ட் பண்றான்னு சுத்தி சுத்தி பாக்குறது. அந்த அஸ்திரத்தை தடுத்து விடுறார். குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து பிறக்கிறது. இப்ப அந்த உத்தரையின் கர்ப்பத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த குழந்தை எப்படி பிறக்கிறதுனா ஒரு கறிக்கட்டையாட்டம் பிறக்கிறது, அசைவே இல்லை. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம கிருஷ்ணரை கூப்பிட்டார். அவர் வந்து முன்னாடி யாரோ சாஸ்திரிகள் பார்த்து சொல்லிட்டார், இந்த குழந்தை வந்து இந்த இதுல பிறந்திருக்கிறதுனால பொய் சொல்லாம பிரம்மச்சாரியா யார் இந்த உலகத்துல இருக்காளோ, 2 யாரு பண்றாளோ அவா இந்த குழந்தைய தொட்டாதான் இந்த குழந்தை பிழைக்கணும்தான். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பொய் சொல்லியிருக்காரான்னு கேட்டா எக்கச்சக்கமா சொல்லியிருக்காரு. வெண்ண திருடினியா? நான் திருடல, அவர் கையில பின்னாடி வெண்ணாரு. அந்த மாதிரி பொய்கள்லாம் சொல்லியிருக்காரு. பத்னிகளும் கல்யாணம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த குழந்தைய வந்து தொடும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இந்த குழந்தை இவர் தொட்டா இப்படி பிழைக்க எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த குழந்தைய தொடர குழைச்சிட்டு, அது எப்படின்னு கேட்டா பொய் சொல்றதுக்கு சில பரிகாரங்கள் இப்ப நமக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சா ரொம்ப வசதியா போயிடும். அதனால அது பரிகாரங்கள் இருக்கு. அத பண்ணினாலும் சாஸ்திரங்கள் குறிப்பிட்ட சில நாள்ல பத்னி கிட்ட போகாம இருந்தாலும் அந்த தோஷம் விலகிடும். அஸ்வத்தாமா அந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சது போச்சு. இப்ப கிருஷ்ணர் அதுதான் திரௌமியஸ்திர விப்ருஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குருபாண்டவானாம் ஜுகோபகுட்சியம் கத அத்திர சக்ரோ மாதுஷ்டமேய சரணம் கதாயா. அஸ்வத்தாமா அந்த அஸ்திரத்தை உண்மையில விட்டா பரீட்சித்து, பாகவதத்தை சொல்றார் பரீட்சித்து. அதையும் அந்த கிருஷ்ணர் தான் காப்பாத்தி கொடுத்தார். நீ இப்ப குழந்தையா இருக்கும்போது பொழைக்காம அது இறந்து பிறந்திருந்த உன்னையும் அவர் காப்பாத்தி கொடுத்தார். இன்னொரு தடவை உனக்கு 2 தடவை மறுவாழ்வு கொடுத்தது அந்த கண்ணன். அவருடைய கதையை கேட்டதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ பயப்படாத, நீ இனிமே அந்த சர்ப்பத்தால கடிச்சு சாகப்பட்டாலும் வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு தான் போவேன்ட்டு. அப்படி இந்த ஸ்லோகம். அப்புறம் இந்த பாகவதத்தை சொல்றது பரீட்சித் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட பரீட்சித்த கண்ணன் 2 தடவை காப்பாத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கண்ணன் போயிடுறார். பாண்டவர்கள் இந்த நியூஸை கேட்டோன்னே பரீட்சத்துக்கு ராஜ்யபால பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவளும் இமயமலை வழியா போய் யுதிஷ்டிரன் மோட்சத்துக்கு போல அந்த சொர்க்கம் நரகம் அத்தனை கதையும் நம்ம கேட்டிருப்போம். ஸ்வர்காரோகண பர்வால மகாபாரதத்துல வருது. பரீட்சித் அதுக்கப்புறமா ராஜ்யம் ஆள்றான். பரீட்சித் எப்படிப்பட்ட ராஜான்னா ராமனுக்கு அடுத்தது யுதிஷ்டர்னா யுதிஷ்டருக்கு அடுத்தது இவனா. அவ்வளோ நேர்மையா ராஜ்யம் ஆள்றான். அப்படிப்பட்ட ஒரு கிரைம் ரேட்லாம் 0% இருக்கு இந்த பரீட்சித்தோட ஆட்சியில. அப்போ ஒரு நாள் இந்த பரீட்சித் காட்டுக்கு போறான். அந்த காட்டுல பரீட்சித் என்ன பாக்குறான், ஒரு பசுமாடு. அந்த பசுமாடு எப்படி இருக்கு, அந்த பசுமாடுடைய ஒரு கால் வெட்டப்பட்டிருக்கு, இன்னொரு கால் வெட்டிருக்கான் ஒருத்தன், 3வது கால வெட்டின்னு இருக்கான் ஒருத்தன். உடனே நம்ம பரீட்சித் பார்த்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டார். எப்படி நீ வந்து என்னுடைய ராஜ்யத்துல பசுமாடு, அதாவது லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராணிய நீ எப்படி துன்புறுத்தலாம் அப்படின்னு சொன்ன, நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவன் சொல்றான், நான் தான்
கலி, அந்த கலியுகத்தின் அதிபதியே நான் தான் அப்படிங்கிறான். நீதான் கலியா? உன்னை இத்தனை நாள் நான் உன்னதான் இத்தனை நாள் ஜெயில பிடிச்சு போடணும்னு பாத்துட்டு இருக்கேன். நீயே வசமா வந்து மாட்டிருக்க. இந்த கிரைம் உன் மேல எப்பயார் போட்டு போடுறேன். பசுமாட்டின் காலை வெட்டி இருக்கிறான். உடனே கலி, இங்க பாருங்க சுவாமி, இந்த இது குற்றம் தான், மன்னிச்சிருங்கோ. ஆனா எனக்கு ஒரு அனுமதி தரணும். பரீட்சித் எவ்வளவுன்னா ரொம்ப ஜெனரஸ். நீ தப்பா கேட்கறத தவிர எது கேட்டாலும் கொடுத்துருவேன்ட்ட. பரீட்சித் மகாராஜா சொன்னோடனே கலி கேட்கிறான், சுவாமி நான் நல்ல இடத்துல இருக்க மாட்டேன். எங்க சூதாடுறாளோ, எங்க தண்ணி அடிக்கிறாளோ, எங்க பெண்கிட்ட அபச்சாரப்படுறாளோ அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி தப்பான இடங்கள்ல நான் இருப்பேன். எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க. பரீட்சித் கொடுத்துடுறாரு. அதான் பாகவதத்தை சொல்றாரு, நான் உத்வேஷ்டி கலிம் சாம்ராட் சாரங்கா இவ சாரபூ உலாசானி அசூசித்யாந்தி நேத்ராந்தி கிருதானிய கிண்ணு பாலேஷு சூரேன கலீனா தீர பூரினா அப்ரமாதா பரமாதேஷு யோ பிருகோலுஷு வர்க்கதே. அப்படியே கலிக்கு அவர் அனுமதி கொடுத்துடுறார். ஆனா என்ன ஆயிடுது, ஒரு நாள் இவரே தெரியாம சூதாடிடுறார். கலி இவனை பிடிச்சிருந்தது. மறுபடியும் இவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. அப்ப வந்து மான் வேட்டை. அது என்னன்னா மானை இவர் ஒரு அம்பால் அடிக்கிறார். அந்த அம்பையும் தாண்டி மான் ஓடுறது இவருக்கு ஒரே இதா போச்சு. நம்ம அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் மான் ஓடினதே இல்லையே, ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏற்கனவே அவர் தண்ணி தாகம் வேற, அவருக்கு ஒரு கோபம் வேற இப்ப உள்ள வந்துருக்கு. அதனால ஒரு ரிஷி ஆசிரமத்துக்கிட்ட போறாரு. அந்த ரிஷி அவர் பேரு ஷமீகர். அந்த ரிஷிய பார்த்து கேட்கிறாரு. அவர் என்னன்னா இன்னைக்கு தியானத்துல இருக்கார், நல்லா ஆழ்ந்ததான. அப்ப இவர் கேட்கிறார் பரீட்சித், சுவாமி நான் ஹஸ்தினாபுரத்தின் ராஜா பரீட்சித் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுங்கோ அப்படிங்கிறான். உடனே அந்த ரிஷி பார்க்கவே இல்லை, அவர் தியானத்தை இருக்கார். 4-5 தடவை கேட்கிறான். 5வது தடவை சுவாமி தண்ணி அந்த லெவலுக்கு போயிடுது. அப்ப கண்டுக்கல. உடனே அவர் கிட்ட போய் காதுல எல்லாம் கத்தி பாக்குறான். அவர் திரும்பவே இல்லை. அப்ப அவர்கிட்ட ஒரு செத்து போன பாம்பு இருந்தது. அந்த பாம்பை பார்த்தான். அத தன்னுடைய அம்பால் எடுக்கிறான். என்னன்னா அந்த காலத்துல பாம்பை தொடக்கூடாது, சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் சைனாக்கு போனேன்னா சாஸ்திரம் தான் போயிடுது. அதனால அம்பால் அந்த பாம்பை எடுத்து அத அவருடைய கழுத்துல மாலையா போட்டுறான். சொல்றான், சுவாமி எவ்வளோ கத்தி பார்த்துட்டேன், உங்களுக்கு கேட்கவே இல்லை. பாம்பு கூட அப்படித்தான், அதுவும் செத்து போன பாம்புன்னா கேட்கவே வேண்டாம், அதனால நீங்களும் இதுவும் சமம் அப்படின்ட்டு போயிடுறான். அத வந்து அந்த ரிஷிக்கு ஒரு புள்ள ஸ்ருங்கின்னு இருந்தான். அந்த ஸ்ருங்கிக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவன் பார்த்துட்டாங்க என்ன வம்பு பாருங்கோ, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டான் அந்த ஸ்ருங்கிக்கு, யுவர் டேட் இஸ் இன்சல்டட், ப்ளூ டிக் எல்லாம் வந்துட்டோம். ஸ்ருங்கி உடனே ஆக்ரோஷமா அவர் தந்தை கிட்ட வரார். ஷமீக்கரை பாக்குறார். கழுத்துல பாம்பு இருக்கு, செத்த பாம்பு கிடக்கு. ஞான திருஷ்டியில யார் அதை போட்டான்னு தெரியுது. சாபம் கொடுக்கிறார். அப்போ வந்து அந்த பரீட்சித் வந்து எத்தனை நாள்ல சாவான், எப்படி சாவான், அவன் சாகிறதுன்னு முடிவாயிடுது. அதான் சாபம். எப்படி சாவாங்கிறத ஒரு சாபத்தை தரார். இதிலங்கீதமரத்யம் தக்ஷகா சப்தமேஹனி சம்க்ஷத்யா சமகுலங்கரம் ஜோடிதம் மேதத்யுஹம். தக்ஷகன்கிற ஒரு கொடிய விஷமுள்ள நாகம் கடிச்சு அவன் வந்து 7வது ராத்திரி அவனுடைய உயிரை இழப்பான். மகாபாரதத்திலையும் பாகவதத்திலையும் 7வது ராத்திரி 10 நாளுக்குள்ளங்கிறது, விஷ்ணு புராணத்துல அக்யூரேட்லி 7வது நாள் அந்த மணி சொல்றது. அப்படி இருக்கிறச்ச இங்க மகாபாரதத்துல ஒரு வேடிக்கையா வியாசர் ஒன்று சொல்றாரு. சாபம்லாம் வாங்கிட்டானா உடனே வியாசர் சொல்றாரு, பரீட்சித் எப்படி இந்த தடவை காட்டுக்கு வேட்டையாட போனாங்கிறார். ததோ பரஸ்மின் சத பிரப்தே கலே காலி காஸ்மின் ச தேவது பரீட்சிதி விக்யதோ ராஜ கௌரவாவன் ஷரப்தூத் யத பாண்டூர் மகாபாஹுர்தனுத்தரவரோ விபாவூர் மிருகசைஷில புலஸ்ப
பிரதிபிதாமக. பரீட்சை எப்படி காட்டுக்கு போனாங்கிற, அவன் போனா அவனுக்கு அருமையான வேட்டைக்காரன், அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். யாரு மாதிரி பிடிக்கும்? அவன் தாத்தா கொள்ளு தாத்தா பாண்டு மாதிரிங்கிற. கொள்ளு தாத்தா பாண்டு மாதிரி ஏன் சொல்லணும்? அவருக்கு வேட்டையாட அவர் வேட்டையாட போனார். அந்த வனவாசத்துக்கு போறச்சே அவர் வேட்டையாட போனார். சாபத்தை வாங்கின்னு திரும்பி வந்தார். அதே மாதிரி இவனும் சாபத்தை வாங்கின்னு திரும்பி வரானா. அதனால கொள்ளு தாத்தா பாண்டு மாதிரி போனார் இந்த கௌரவன் அப்படிங்கிற. அப்படி இவன் சாபத்தை வாங்கின்னு வந்தான். இது இவனுக்கு தெரியாது. ஸ்ருங்கி சாபத்தை கூப்பிடுறார். அப்ப ஷமீகர் இந்த ஒரு இதுல எழுந்துக்கிறார். அவருக்கும் ஞான திருஷ்டியில தெரிஞ்சிட்டு ஸ்ருங்கி சாபம் கொடுத்துட்டான். மாலையா கொடுத்த அந்த பாம்பை எடுத்து வச்சு விட்டு அவர் ஸ்ருங்கி பக்கத்துல இருக்கிற, அவசரப்பட்டு நீ இப்படி சாபம் கொடுத்துட்டியே அப்படிங்கிற. என்ன சொல்றப்பா, உன்னை இப்படி இன்சல்ட் பண்ணிருக்கான். How do you say I should not curse him அப்படின்னு உடனே அந்த ஸ்ருங்கியுடைய தந்தையான ஷமீகர் சொல்றாரு, ஸ்ருங்கி ராஜான்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அவனுக்கு குரோதம் இல்லாட்டி அவன் ராஜாவே இல்லடா. நான் பண்ணது தப்புதான், அவன் கேட்டப்ப நான் பதில் சொல்லாதது தப்புதான். ராஜான்னா குரோதம் இருக்கணும். நீ அதை தப்பா எடுத்துன்னு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டியே அப்படின்னு உடனே ஸ்ருங்கி என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பரீட்சித்த சொல்லிவிட்டேன், சுவாமி ஐ ஹவ் கர்ஸ்ட் யூ, சாரி, நீங்க ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தக்ஷகா அப்படின்ட்டு. உடனே தக்ஷகன் அந்த 7 நாள் காத்துட்டு இருந்தான். இவரும் 7 நாள் காத்துட்டு இருந்தார். எப்படி காத்துட்டு இருந்தார்? தன்னை சுத்தி கோட்டையா கட்டிண்டு, ஒரு கோட்டை இப்படி கடல்லாம் சுத்தி இருக்கு, இன்னொரு கோட்டை கல்லால சுத்தி இருக்கு, இன்னொரு கோட்டையில கண்ணாடி கோட்டை, என்ன பாம்பு எதுவும் உள்ள வரவில்லை, எல்லாம் அத்தனை ப்ரொடெக்ஷன் போட்டு இருக்காரு, சேஃப்டியா உட்காந்துருக்காரு. இவருக்கு என்ன ஆசைன்னா, சரி இப்படி என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் நம்ம போறது உறுதி, போறதுக்கு முன்னாடி ஏதாவது பகவான் வச்சனம் கேட்டு போகணுமே அப்படிங்கச்சே இவருக்கு ஒருத்தர் காட்சி அளித்தார். அவர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப அருமையா இருப்பாராம். அப்ப அவர் பேர் சுக பிரம்மமா. சுக வேற, சுக வேற. சுக அப்படின்னா இந்த அருமை, சுகம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம், அருமையா இருக்கும், சிரிப்பு, சந்தோஷம், இது சுகம்னு பேரு. சுக அப்படின்னா கிளின்னு அர்த்தம். இவருக்கு ஏன் சுகர்னு பேரு? இவருக்கு கிளி மாதிரி மூஞ்சி இருக்குமா. இவர் யாருடைய புத்திரர்? வியாசருடைய புத்திரர். வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஜம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது இல்ல, அந்த மாதிரி அவர் பரம்பரையே ரொம்ப பெரிய பரம்பரை. இந்த சுகருடைய எழுத்தாதான் வசிஷ்டர். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ராமருக்கே ஆச்சாரியர். ராமருடைய ரெஸ்யூமே எழுதணும்னா வசிஷ்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். அது மாதிரி ராமருக்கே ஆச்சாரியன். வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி. இவர் எப்பேற்பட்டவர்னா ஒரு தர்ம பரிபாலனர். அவரை மாதிரி வேற எக்ஸாம்பிளே கிடைக்காது. ராஜா எவ்வளவு பெரிய ராஜாவா வேணா இருக்கலாம், சாஸ்திர பிரகாரம் ஒரு பிராமணனுக்கு முதல்ல வழிவிடணும் அப்படிங்கறத நோக்கி வாதாடி உசிரே போனாலும் பரவாயில்லன்னு இருந்தவர். அவர் பெரிய மகர்ஷி. இவருக்கு புத்திரர் பராசரர். பராசரர் யாரு? விஷ்ணு புராணம் எழுதினவர். விஷ்ணு புராணம் எழுதினவர் இவருடைய தாத்தா. இவருக்கு பராசரருக்கு சத்தியவதியுடன் ஒரு குழந்தை, கிருஷ்ண துவைபாயனன். அவர் யாருன்னா வேதவியாசன். வேதத்தையே வியாசம் பண்ணவர். அவர் பேர் கிருஷ்ண துவைபாயனன். வியாசம்னா பிரிக்கிறது. வேதத்தை வியாசம் செய்தவர் வேதவியாசர். அந்த வேதவியாசர் அவர் மகாபாரதம் எழுதியிருக்க, பல புராணங்கள் எழுதியிருக்கார். அவர் எழுதினதுதான் பாகவதம். அவர் எழுதினதுதான் 18 புராணங்கள். அவர் எழுதினதுதான் மகாபாரதம். அவர் பிரிச்சதுதான் வேதம். இவ்வளவு பெரிய மகனீயர். விஷ்ணுவின் அம்சம். வியாசம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசர் விஷ்ணுடைய அம்சம் பேர்பட்டவர். அவருக்கு புத்திரர் சுக பிரம்மா. விஷ்ணுடைய பிள்ளை யார்? பிரம்மா. பிரம்மாவுடைய அம்சம் இந்த சுக பிரம்மம் அப்படிங்கிற மகர்ஷி. இவர் என்ன சொல்லியிருக்க? பாவதம். எல்லா ஃபேமிலியே அப்படியேற்பட்ட ஃபேமிலி. இவர் வரார். அவரை பார்த்தோடனே பரீட்சைக்கு நம்ம போனாலும் பரவாயில்ல, இவர் வாயிலிருந்து ஏதோ நமக்கு அருமையான விஷயம் காதுல கிடைக்க போறது.
அதனால நம்ம போனாலும் பரவாயில்ல, மோட்சத்துக்கு போகணும்னு இவர்கிட்ட வேண்டிக்கணும். அவரை பார்த்து வேண்டினா கேட்கிறவா ஃபேமிலியும் ஒண்ணு சும்மா இல்ல. பரீட்சித் பாகவதம் கேட்கிறானா, பரீட்சித்துடைய தந்தை அபிமன்யு கிருஷ்ணனுடைய மருமா. அதனால கிருஷ்ணர் என்னெல்லாம் சின்ன வயசுல அவனுக்கு சொல்லியிருக்காரோ அத்தனையும் கேட்டவன். அந்த அர்ஜுனன் அவனுடைய தந்தை, அபிமன்யுடைய தந்தை அர்ஜுனன் பகவத்கீதை கிருஷ்ணன் வாயால கேட்டவன். அர்ஜுனனுடைய தந்தை பாண்டுவார்னா பீஷ்மரான உயர்ந்தவருடைய கதைகளை கேட்டு வளர்ந்தவன். அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொடுத்திருக்கார். அதனால இனிஷியல் ரெக்கார்டிங் எங்கன்னா பாண்டுட்ட தான் நடந்திருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் கேட்டு வளர்ந்தவன் பாண்டு. பாண்டுடைய தந்தை விசித்திர வீரியன் யாரு அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்ற. பாண்டுடைய தந்தையான விசித்திர வீரியனுடைய தாயார் சத்தியவதி. சத்தியவதியோட புத்திரன் வேதவியாசன். வேதவியாசனும் இவனும் அண்ணா தம்பி, அவ்வளவு பெரியது. அவனுடைய தந்தை கங்காவின் ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய சாந்தனு. அதனால ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி, ரெண்டு பக்கமும். அதனால இவர் பாகவதன் சொல்ல இவர் கேட்கிறார். அதனால இந்த இந்த விஷயத்த கேட்கிற பாகவதம் ஒவ்வொரு நாள் 7 நாள் நடக்கிறது சப்தாகம். அதனாலதான் இப்ப கூட பாகவதம் சொன்னா சப்தாகம் சொல்லுவா. பிரவச்சனம் பாராயணம் எதுவா இருந்தாலும் 7 நாள் நடக்கும். அதனால அந்த 7 நாள் கேட்கிறார், அந்த சாபம் வர வரைக்கும். சுகபிரம்மம் 7 நாளும் இதுல மத்ய அவதாரத்தை ஆரம்பிச்சு கபிலா அவதாரம், இந்த அவதாரம், நரசிம்ம அவதாரம், குருபச்சரித்திரம், அந்த இந்த எல்லாத்துக்கும் போய் கிருஷ்ணா அவதாரம் வருது, ராம அவதாரம் வருது, எல்லாம் முடியாது. முடிஞ்சோடனே அந்த பல ஸ்லோகம் சொல்றாரு. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதமிருத்ரவ சம்யுதார்யுதம் பிபத பாகவத ரசமாலயம் முகுரஹோரசி முகாத்புவி பாவுகா. பரீட்சித், இப்ப நான் சொன்னேன் பாகவதம் இது என்ன அப்படின்னா, நிகம கல்பத்தரோர், கல்பத்தருங்கிற விருட்சத்துல இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பழம் மாதிரி இந்த பழம், இதுதான் பாகவதம். இதை யார் சொன்னேன்னா நான் தான் சுகபிரம்மம். இதை நீ கேட்டா நீ மோட்சத்துக்கு போயிடலாம். இதை ஒழுங்கா கேட்டிருக்கடா, நீ மோட்சத்துக்கு போயிடுவ அப்படிங்கிற. நம்மளோட கேட்டுடணும். கண்டிப்பா யாரோட சப்தாகமாவது போய் கேட்டுடணும் இனிமே. அதனால நமக்கும் நிறைய சப்தாகம் கேட்க கேட்க மோட்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்பேற்பட்ட பாகவதம் அது இப்படி சொல்றாரு. இப்ப நான் மகாபாரதத்தின் ஸ்லோகம் எடுத்து சொல்றேன். அதுக்கு வியாசர் சொல்றாரு, யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய விதுஷேச்ச பகுஸ்ருதாய புண்ணியாம்ச்ச பாரத கதாம் சுனுயாம்ச்ச நித்யம் துல்யம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவ. மகாபாரதத்தை கேட்கிறவா யோகோஷதம் 100 நல்ல பசுக்களை தானம் செய்ததுக்கான பலன். எப்படிப்பட்ட பசுக்கள்? நல்ல பசுக்கள். தங்க கொப்பு அதோட கொம்புகள்ல பொருத்தப்பட்ட 24 கேரட் கோல்டு, மிக்ஸே கிடையாது. அப்பேற்பட்ட தங்க கொப்புகள் பொருத்தப்பட்ட கொம்புகளுடைய அந்த இத கொடுக்கக்கூடியவர் மகாபாரதம். அதுல இருந்து ஒரு ஸ்லோகம் கேட்டா நமக்கு இந்த பலன் கிடைக்குமா? அதனால மகாபாரதம் பாகவதம் இப்படிப்பட்ட 2 மகா காவியங்களை அருளி செய்தவர் வியாசர். அப்பேற்பட்ட பரீட்சத்துக்கு இந்த பாகவதம் கிடைக்கிறது. அதை கேட்கிறான். அப்ப பரீட்சத்தை கொல்றதுக்கான நாள் வந்துட்டு அது 7ஆவது நாள் ஆயிடுச்சு. 7 நாள் சொன்னா டைம் போறதே தெரியலன்னா கூட 7ஆவது நாள் ஆயிடுச்சு. அதனால அவர் சொன்னார் நம்ம. அதனால அந்த பரீட்சித்தோட நாள் வந்துட்டு அந்த பரீட்சத்தை கொல்றதுக்காக தக்ஷகன் வரான். தக்ஷகன் வரச்சே கஷ்யப்பர்னு ஒருத்தர் வர்றார். கஷ்யப்பர்னா தக்ஷகனுடைய தந்தை கூட கஷ்யப்பர் தான். கத்ருவிற்கு பிறந்தவன், கத்ருக்கும் கஷ்யவருக்கும் பிறந்தவன் தான் தக்ஷகன். அந்த தக்ஷகனுக்கும் கஷ்யபர் தான். அப்ப தந்தையே பிள்ளையை எதிர்ப்பாரு. அதனால இது வேற கஷ்யபர். கஷ்யபர்ன்ற பேர்ல நிறைய இருந்திருக்கா. அதான் உத்தங்கர்னு ஒருத்தர் வருவார் அந்த ஆதி பர்வம் ஸ்டார்டிங்ல. உத்தங்கருடைய ஆச்சாரியன் வேதன், வேதனுடைய ஆச்சாரியன் தௌமியர். தௌமியர் இங்கேயும் வருவார், வனபர்வால ஒரு தௌமியர் வருவார். 2 பேரும் ஒன்னா இல்ல, தாரா 2 பேர் வருவா.
மகாபாரதத்தை சந்திரனுக்கும் பிரகஸ்பதிக்கும் வைஃபா இருக்கக்கூடியவள் தாரா, வாலியின் பத்தி தாரா, இப்படி நிறைய பேர் இருந்தது. இப்ப கூட அதனால இந்த கஷ்யப்பர் வர இவருக்கு என்னன்னா குடும்பமே ஏழ்மையில இருக்கு, எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற இது. பரீட்சித் அப்படிங்கிறவன் தக்ஷகன் கொத்தும் போது அந்த விஷத்தை எப்படி முறிக்கிறதுங்கிறதுக்கான மந்திரம் இவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. உடனே தக்ஷகனும் அந்த இடத்துக்கு வரான். இப்ப தக்ஷகன் இவரை பாக்குறான். சுவாமி நீங்க, அவன் மனுஷ வேடத்தை வரான். சுவாமி நீங்க யாரு? ரிஷபத்தை கேட்கிறான். ரிஷபத்தை, நான் ரொம்ப ஏழை பிராமணன். பரீட்சித் இருக்கானே அவன் இந்த தக்ஷகன்கிற நாகம் கொத்த போறானாம், அதுக்கான முறிவுக்கான மந்திரம் எனக்கு தெரியும். நான் அதை அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த விஷத்தை முடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார், எனக்கு என் குடும்ப சூழ்நிலையை என்னால அதை வச்சு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறார். உடனே தக்ஷகன் பயங்கர, ஐயோ இவரு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம், இவர் நிஜமாலுமே நம்ம இதை முடிச்சுட்டாருன்னா நமக்கு டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு. உடனே என்ன பண்றாரு, தக்ஷகனுக்கு ஒரு பாஸ்ட் எலிமிட்டி இருக்கு. ஏன் இப்ப அவன் சாபத்தினால அவன் ஒன்றும் கட்டுப்பட்டு கொள்ள, அவன் ஒரு இதுல கொல்லுறது சாபமாவும் ஆயிடுச்சு. அது என்னன்னா, அர்ஜுனன் காண்டவனத்தை எரிக்கிறச்சே கிருஷ்ணனோட சேர்ந்து இந்த தக்ஷகனோட ஃபேமிலியும் அங்கதான் இருந்தேன். ஏன்னா இந்திரனும் தக்ஷகனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க தங்கிக்கோ. காண்டவன் யாரு? இந்திரன். இந்திரனுடைய பிரஸ்தம் இந்திரபிரஸ்தத்துல தங்கி வச்சிருக்கான். அப்பேற்பட்ட இந்திரபிரஸ்தத்துல இவன் தங்கி வச்சு அந்த வனத்தை இருக்கிறாய்வா. உடனே அந்த வனத்துல இருந்த இவன் அங்க இந்திரனை பார்க்க போயிருந்தான். அப்ப தன்னுடைய மனைவி மக்கள் அத்தனை பேரையும் அந்த எரிக்கிறதுல கொண்டுட்டான். அந்த கோவத்துல அவனுடைய அர்ஜுனனுடைய பேரனை இங்க கொல்றதுக்கு வரான். அபிமன்ய கொல்றதுக்கு சான்ஸ் போயிட்டான். அதை கௌரவாலே பண்ணிட்டான். அதனால இவனை கொல்றதுக்கு வரான். இது அப்புறம் இதா போயிடுமே, இவர் இங்க வந்தாருன்னா டெஸ்ட் பண்றான் இந்த கஷ்யபரை. போய் ஒரு நான் தான் தக்ஷகன் சுவாமி, நான் ஒரு மரத்தை கடிக்கிறேன், அதுல விஷம் பாயும், அதை நீங்க முறிச்சு காட்டுப்போம் டெஸ்ட் பண்றதுக்கு அது போடுறான். அத கடிக்கிறான். இவர் போய் உடனே ஏதோ 2-3 மந்திரத்தை சொல்லி அந்த இதுக்கு முறிச்சு விட்டார் விஷத்தை. ஐயோ இவர் என்ன இப்படி விஷமுறிவுலாம் இப்படி ஈஸியா பண்றாரு. நீட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கூட விஷமுறிவுல டாக்டர் பாஸ் பண்ணிடுவாரு, இவரெல்லாம் கூப்பிட்டா நமக்கு இதாயிடும், அதனால நம்ம வேண்டாம், இவனை கழட்டி விட்டுருவோன்னு இவனே கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறான் இந்த கஷ்யபரை. அப்ப இவனுக்கு ஆனா இப்ப இவ்வளவு சரௌண்டிங் இருக்கிறத பார்த்தான். இப்ப யாரோ ஒருத்தா பழங்கள் எடுத்துன்னு போய் கொடுக்குறா பரீட்சத்துக்கு. ஒரு புழு மாதிரி மாறி அதுல இருந்து ஒரு பழத்துக்குள்ள போயிட்டான். காஷ்மீர பழம் ஆப்பிள்குள்ள போயிட்டான். இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா பிக்சர்ஸ் எல்லாம் ஆப்பிள்ல இருந்து ஒரு பேர்ம் வரும், அது அந்த தக்ஷகன் தான். அந்த தக்ஷகன் அதுல போய் உட்காந்துட்டான். அந்த பரீட்சித்தும் இதை எடுத்து சாப்பிட போறான். சாப்பிட போறச்சே அந்த தக்ஷகன் புழு மாதிரி வெள்ளம் தான் பாம்பாய் அவனை கொத்திட்டான். பரீட்சித் மோட்சத்துக்கு போயிட்டான். இப்படி பரீட்சித்தோட ஆயுள் முடிஞ்சு. பரீட்சத்துக்கு ஜனமேஜயன் ஒருத்தரான். ஜனமேஜயன் சர்வசத்திரம் நடத்தான். அது என்னன்னா, இவ அப்பாவை அபேஞ்ச் பண்ணா எல்லா நாகங்களையும் கொல்றதுக்கான ஒரு இது. அப்படி இருக்கச்சேதான் இந்த தக்ஷகனை கூப்பிடுறான். இந்திராய தக்ஷகா இந்திர சகித தக்ஷகம் ஆட்போயா, தக்ஷகன் இந்த அக்னி குண்டத்துல விழட்டும் அப்படிங்கிறான். இந்த சர்ப்பசத்தை அவனா பண்ணுவானா? அவனுக்கு எப்படி இந்த கதையெல்லாம் தெரியும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தங்கர் வேதனுடைய பத்னிக்கு ஒரு ராணியுடைய தாட்டங்கம் தோடுகளை கொண்டு வர்றதுக்காக போகும்போது அந்த தோடுகளை கொண்டு வரும்போது தக்ஷகன் திருடிடுறான். அந்த கோவத்துல தக்ஷகன்டே அதை மீட்டார். ஆனால் அவர் அவ்வளவு அலைய வச்சிருக்கா தக்ஷகனை ஏதோ பழி வாங்கணும்னு அவரும் இந்த தக்ஷகனுக்காக தான் சர்ப்பசத்திரம் நடத்துறாரு. அப்படி சர்ப்பசத்திரம் நடக்கச்சே வாசுகியின் தங்கையான ஜரத்காருவிற்கும் இன்னொரு முனிவரான ஜரத்காருங்கிற பிராமணருக்கும் பிறந்த அந்த பிள்ளை ஆஸ்தீகன் இந்த சர்ப்பசத்திரத்தை தடுக்கிறான். மேல தக்ஷகன் அப்படி தொங்கிட்டு இருக்கான். என்னன்னா தக்ஷகம் போய் ஐயோ சர்ப்பசத்திரம் பண்றாளேன்னு இந்திரன்ட்ட போய் இது பண்ணிட்டான், அடைக்கலாம். இந்திரன் அவனை சேர் கடையில சுட்டின்றான். அந்த இந்திரனை கூப்பிடுற இந்த இந்திரனோட தக்ஷகனும் விழறான். அதனால தக்ஷகனை பயந்து ஆஸ்தீகன் வாசுகியை பாதுகாக்கிறதுக்காக வந்தார். ஆஸ்தீகன் சொல்லிதான் வைஷம்பாயனன் மகாபாரதம், அங்கதான் மகாபாரதம் அரங்கேற்றமாச்சு. அதனால இப்பேற்பட்ட ஒரு மகாபாரதங்களை கேட்ட
குடும்பம் இவாழ்து. ஆனா சாபம் வாங்கிட்டு தான் பாகவதத்தை கேட்டிருக்கான். பாகவதத்தை கேட்டு அவன் மோட்சத்துக்கு போயிருக்கான். நம்மளும் நிறைய அபச்சாரப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளும் இந்த மாதிரி பாகவதம் மகாபாரதம்ங்கிறத கேட்க கேட்க நம்மளும் இந்த மாதிரி நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கலாம்னு சொல்லி என்னுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பத்ராயணம் சூத்திர பாஷ்ய கிருத்தும் வந்தே பகவந்தம் புறப்படா. பெரியவாச்சரணி நமஸ்காரம்.